ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்டுருந்த இலூஷன் சைக்கோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோ நான் சும்மா இல்லாமல் வாயை வச்சு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீரியல்ஸ் பற்றி எனக்கு தான் தெரியுமே. இப்போ ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறதுக்கு வந்துட்டு இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகுது. பட் கொஞ்சம் பாருங்களேன், இந்த தம்ப்லைனில் வந்து லெஃப்ட் சைடு மேலே ஜங்குக்கோட ஃபேஸ், அதை பார்த்து இருட்டுக்குள்ள உட்காந்து பயந்தது எனக்கு மட்டும் தானே தெரியும். பயந்துட்டே உட்காந்துட்ருக்கேன். ஸோ அதை பார்க்காம கையை வச்சு மறைச்சிட்டே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ போன பாட்டில் இதோட முடிச்சிருந்தோன்னா அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அதோடு அப்படியே ஒரு ஃப்ளோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இது கூட நான் இருந்த நோக்கம் எப்படின்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா, 6 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா அப்படி தான் இருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைபர்லாம் செருப்பால் அடிப்பாங்கடா, வேணாம் ஒரு 14 நிமிஷத்துக்காச்சும் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனசெட்டில் இருக்கேன். மைண்ட் செட்டில் இருக்கேன். இது வரைக்கும் வரும்னு தெரில. ஸோ வேலைன்னு பேசாமல் ஸ்டேட்டாக போயிடலாமா. இதை பற்றி சொல்லணும்னா, இதை நீங்கள் இங்கிலீஷ்னால் சைக்கோ பார்த்துட்டு வந்து கூட பார்க்கலாம், இல்லைனா ஒரு நார்மல் ஒன் ஷாட்டாக கூட பார்க்கலாம். நான் தம்ப்லைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். பட் இலூஷனல் சைக்கோ ஸ்பெஷல் பார்ட்டு தான் போட்டிருப்பேன். வேறு டைட்டில் கூட வச்சுருப்பேன். பட் இது இலூஷனல் சைக்கோட ஸ்பெஷல் பார்ட். இது வந்து லைக் எப்படின்னா டைட்டில் நியூலி மேரிட் கப்புள்னு இருக்கும். இது இலூஷனல் சைக்கோ பார்க்காதவங்க கூட பார்க்கலாம். கண்டினியூ பண்ணிடலாமா. ஸோ இப்போ நீங்கள் தான் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க, சுற்றி பார்க்குறீங்க. எங்கே தான் போனால் அந்த ஜங்குக் சரி பண்ணோம் சார் பாரேன். ஃபஸ்ட்டு சைக்கோ குட்டியாக இருக்கும்போது கூட என்கிட்டயே தான் சுற்றிட்டு இருந்தான். பட் இப்போ தான் என்கிட்டயே வரதில்லை. சார் பாட்டுக்கு ஓடுறாரு, அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, எங்கே போகிறாரு எனக்கே தெரில அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு தான் வந்து பொன்னாடி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல லைஃப் தான் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ என்ன ஜங்குக்கா பாரேன், உனக்கு எம்மா லவ் குறைஞ்சிச்சு தானே. யார்டி சொன்னா? அவ்வளோதான் பாருவேன், உன்னை கொல்ல போகிறேன். உனக்கே தெரியும்ல நீயும் நானே எவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்தோன்னு. தெரியும். அப்புறம் என்னடி, எனக்கு நீ அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேற தெரியுமா. நான் சொல்கிற வரது கேளு. ஸ்டாப். நீ என்ன சொல்ல போகிற எனக்கு தெரியும். இல்லை வேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. எனக்கு தெரியும்ல, உனக்கே தெரியும்ல என் அம்மாவும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. மன்னிச்சிருட்டி பொண்டாட்டி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட என்னால் கூட இருக்க முடியல. எப்போவுமே நான் உன் கூட தானே இருப்பேன். கொஞ்சம் புருஷனை பிடிச்சிங்கள இப்படி தானே சொல்ல போகிறேன். வந்து எப்போவுமே தானடா சொல்லுவேன். அப்புறம் உனக்கு மயிறு அப்படின்னு சொல்லி நீ திரும்ப பார்த்துருக்கேன். இல்லடி, எனக்கு இப்போ உன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. அமைதியாக ஆயிடுச்சு குக். அதுக்கப்புறம் எனக்கு எரிச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். எங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. என்ன நிமிந்து பார்த்தா ஒரு பெரிய குச்சி எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன தெரியாது, அதாலேயே அடிப்பண்டா. என்னாடி அப்புறம் என்னடி அடிச்சேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறீங்க. இன்னும் என் பாப்பா அப்புறம் வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணுறா, ஏதாச்சும் மூமெண்ட் தெரியுதா, ஃபீல் பண்ண முடியுதானா? இப்போ தானே 1 month ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து மூமெண்ட் தெரியுதா, ஃபீல் பண்ண முடியுதா? என்ன 10 வருஷம் குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்குன்னா. என்ன என் வர புருஷனுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன்னா. இன்றைக்கி நான் உனக்கு மரியாதை கொடுத்தேன், இப்போ நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே பாரு, நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்? சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கியா, இது வாங்கிட்டு வந்திருக்கா. அதில் எனக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கல. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அதோடு எனக்கு வர விஷயம் என்ன இருக்க போதுன்னா, அது தாண்டி எனக்கு சர்ப்ரைஸே. நான் வந்து லீவ் போட்டுட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்க போகிறேன். நிஜமாவோ ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா பொண்டாட்டி, உனக்காக தான் வந்து நான் வந்து 1 week லீவ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்க போகிறேன் நான். ஜங்குக்கா என் சேனலும் தேங்க்யூடா. என் பொண்டாட்டி ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஸோ ஜங்குக் தான் இந்த 1 week லீவில் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் சின்ன விஷயம் கூட உங்களை பண்ண விடாமல் அவர் தான் வந்து எல்லாமே கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவன் அதை சாப்பிடாதடி, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, பேபி வர வயிற்றுல இருக்குது. என் ஜங்குக்கு நீ பேபிக்கு மட்டும் தான் கேர் பண்ணுற பாரு, எனக்கு பிடிச்செல்லாம் பண்ண மாட்டேன். வயன் நல்ல போல. இதில் கூட உங்களோட மூட் ஸ்விங்ஸை கூட அவர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டுருக்காரு. ஒரு மூட் ஸ்விங் இருந்தாலும் எல்லா மூடுக்கும் தகுந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. லைக் நீங்கள் வந்து ஆங்கிரி திடீர்னு வந்து கோவமாயிட்டிங்கன்னா, ஸோ அதை கூட வந்து ரொம்ப பணிவாக வந்து போகிறது, அழுக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை சமாதானப்படுத்துறது, எல்லாத்துலேயும் வந்து அவர் ரொம்ப உங்களை வந்து கேர் எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் எனக்கு சாக்லேட் வேணும், ஜங்குக் சாக்லேட் வேணும் ஜங்குக். வயன் புரிஞ்சுக்கோ வயன், இப்போ சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே வந்து பேபிக்கு வந்து அதை பழக்கி விட்டுறாத. நீ வயிற்றில் இருக்கும்போது, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எதை சாப்பிட்றியோ அதுதான் வந்து வெளியே வந்தோன்னா அதுக்கு அது ஃபேவரட் ஃபுட் ஆயிரும். ஸோ வந்து ஹெல்த்தியாக வெஜிடபிள் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடு. ஸோ அதுதான் வந்து வயனுக்கும் உனக்கும் நல்லது, என் பேபிக்கும் நல்லது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற, இப்போ என்ன பண்ணணும், சாக்லேட் சாப்பிடணும். கொன்று வேண்டி எனக்கு கொன்றுயா நீ. எப்படி கொல்ல முடியும், வயிற்றில் இருக்கிற பேபிக்காக வச்சு நான் பார்த்துக்கணும்ல. அதுவும் உண்மைதான். பட் ஐ திங்க் நீ அந்த குழந்தைக்காக தானே பார்க்குறேன்னு வச்சுக்கிறேன். இல்லைனா நீ எனக்கு கொன்றுவ தானே. அப்படிலாம் கிடையாதுரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சமாளிப்படுத்தாங்க. என்ன சொன்னாலும் அப்படி புரிஞ்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நான் தெரியாமல் சொல்கிறேன்டி, நீ தானே எனக்கு ஃபஸ்ட்டு பேபி. அப்புறம் பாரு, நீ பாரு, முன்னாடிலாம் எனக்கு ஹேரே பண்ணிக்க மாட்டேன். இப்போ தானே
இப்போ தான் நீ பேபி இருக்குன்னு சொல்லி தானே லீவ்லாம் போட்டு கேர் பண்ணுறானோ. அப்படியாடி சொன்னா பொண்டாட்டி, நீ தானே எனக்கு முக்கியம் அப்படி சொல்கிறாரு. இல்லை 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 நீ பேபி இருக்குன்னு அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவர் அடிக்கிறீங்க. இல்லடி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோடி. நான் புரிஞ்சுக்க முடியாது, போடா நீ எனக்கு ஹஸ்பண்ட் வேணாம், நான் வேறு ஹஸ்பண்ட் பார்த்துக்க போனோம், நீ கொண்டுருவேன் அவ்வளோதான். பாரு மிரட்டுற. சரி சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவரும் சாக்லேட் வாங்கிட்டு வராரு. ஸோ நீங்கன்னா உட்காந்து சாக்லேட் நல்லா மூச்சுக்கு சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. 5 சாக்லேட்டையும் இப்படி எடுத்துக்கிட்டுறீங்க. ஸோ ஜங்குக்குனா வச்ச சாக்லேட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க போயிருப்பாரு. நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு லைக் எப்படின்னா ஒரு பேக்கெட் நிறையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சாக்லேட் கிட்ட வாங்கியிருப்பாரு. ஸோ வந்து ஒரு பாக்ஸாக வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இருப்பார். 15 பாக்ஸ் லைக் 15 சாக்லேட்டை கொண்டு போயிருப்பார். பட் இன்னும் வந்து 5 சாக்லேட் அங்கேயே வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மொத்தமாக கையில் எப்படியோ அங்கே எடுத்துகிட்டு போக முடியும் எல்லாத்தையும். இன்னுங்க வெடிலாம் போடுறாங்கங்க, என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் தானே வருதானே தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ May 5 ஆமாம் May 6ன்னு நினைக்கிறேன். May 6 அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்லாம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு ஃபெஸ்டிவல் பண்ணாங்கட்டி எதுவுமே தெரியாது. ஸோ ஃபெஸ்டிவல் வருதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அவன் எதுக்கு இந்த சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போனான்? என்னை விட்டு நான் மொத்தமாக சாப்பிட்ருப்பேனே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ 15 சாக்லேட்டும் உள்ள போய் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா எங்கடி போய் நீங்கள் வந்து 5 சாக்லேட்டும் காணும் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஃபுல்லாக கவர் கீழே கிடக்கு. 5 சாக்லேட்டும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டீங்க. அது பெரிய சாக்லேட்டாக இருந்திருக்கும். போய் என்னடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து என்னடி ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தா நான் சமாதானம் கொடுத்ததானே பார்த்தா எப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கோவச்சுக்கு மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு இன்னும் சாக்லேட் கொடுக்குறோம் அப்போ தானே நான் சமாதானம் வேணாம் அவ்வளோதான் பாரு. முன்னே இருக்குடி உனக்கு பேபி மட்டும் வெளியே வரட்டும். பாரு உனக்கு பேபி தானே முக்கியம். பேபி வந்தாலும் என்ன கொட்டுருவேல. ஐயோ இவனை வச்சுட்டு அடுத்து பிளான் போடுறாடா நெக்ஸ்ட் சாக்லேட் சாப்பிட. அப்போலாம் இல்லை என் வயந்து எனக்கு செல்லும் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எக்ஸ்பெக்ட் ஆகிட்டான். இப்போ நான் என்ன பண்ணலாம்? எஸ்கேப் ஆகிட்டானே அப்படி சொல்லி நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த எனக்கு வந்து செம்மையாக வாய் வந்து வளரும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வளரன்னு பேசுகிற பொண்ணுங்கிறனால உங்களுக்கு சத்தியமாக புரியாது நான் என்ன சொல்ல வரேங்கிறது. ஸோ வேர்ட்ஸ்லாம் மாற்றி பேசிடுவேன். அதை நானே சரி பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்களும் இப்போ எங்கே போய்ட்டான் இவன் எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நெகத்தை அப்படியே தேய்ச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 month ஆகுது. கொஞ்சம் பெல்லி வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக தெரியுது. ஸோ அப்படி சொல்லிட்டு மூச்சை விட்டுட்ருக்கீங்க. என்ன எனக்கு இப்படி போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ ட்ரூ கூட வந்து கால் பண்ண மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ எப்போ தான் ட்ரூ கால் பண்ணுவா? நமக்கு வந்து இந்த 1 month பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஐயோ நாய் வேறு குலைக்குதுங்க. ஒரு பேர் இருக்குமா? இருக்காது. எங்கே பார்த்தாலும் பேர் இருக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ இப்படி தானே நினைக்கக்கூடாது. நினைக்கிறதா நடக்கும். இல்லை நடக்காது. பயமாக இருக்குங்க. சரி விடு மூச்சல் தேடி ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கால் வருது. யாரான்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரூ தான். நீங்கள் அப்படியே காலை ரன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ட்ரூ என்னடி மச்சி உனக்கு பிரச்சனை? என்ன மச்சி பிரச்சனையா? என்னடி இப்படி சொல்கிற? உனக்கு ஆசாசியாக நான் கால் பண்ணால் என்ன மச்சி பிரச்சனைன்னு கேட்குற பார்த்தியா? அப்புறம் நீ இப்போ கால் பண்ணுற வந்து 1 month எங்கடி போனேன்? எங்கே போனேன்? நானும் என் புருஷனும் ஹனிமூன் போயிட்டு வந்தோம். ஐயோ இவங்க தலைந்தாங்க ஒல்லியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எரிச்சலாக உட்காந்துட்ருக்கேன். என்னடி வச்சு என்ன பொறாமையாக இருக்கா? ஒன்றும் பண்ண முடியாது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேபிக்கெலாம் கேட்கும். நான் பேசுகிறதுனா திருத்துட்ட சூத்த மூட்டு இருக்க முடியாதா? குழந்தை கேட்கும் என்ன நினைக்கும்? அதுக்கு எங்கடி புரிய போகுது? அதுக்கு எதுவும் புரியாது. நேரில் மட்டும் நீ எங்கே இருக்க இப்போ? நீ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு நான் தாட்ஸ் வேறு மாதிரி போகுது. வேறு எங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து யாரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. இரு ஜங்குக்கு தான் வந்துட்டான் போல் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க வந்து ட்ரூ தான் நிற்கிறா. ட்ரூ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வேகம் வந்தவங்க ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கான் என்னோட பிள்ளை? உன்னோட பிள்ளையா? கொன்னே விடுவேன். ஆல்ரெடி லெஸ்பின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன என்னோட பிள்ளைங்கிறேன்னா நீ சும்மாடி உன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி தானே அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து அப்படியே ஸ்டொமக்கில் கை வச்சு பொட்டை பிள்ளை தாண்டி உள்ளே இருக்கிறதுனா ஆமாம் கேர்ள் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்குனா மேலே அந்த அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரு. இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு போகிற அப்படின்ட்டு அவளோட வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு தாயாங்கும் ட்ரூவும் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு தாயாங்கன்னா அப்படியே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கீயை வந்து கையில் போட்டு அப்படியே சுற்றிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ மேலேருந்து அப்படியே ஜங்கு கீழே டவலோட இறங்கி வர நீங்கள் ஐயோ என்னோட டவலோட வரேன் அப்படி சொல்லிட்டு கிவி வேறு ட்ரூ வேறு இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக திரும்பி பார்க்க அப்படியே வந்து உள்ளே வந்துட்டு இருந்த தாங்க அப்படியே அப்படியே வந்து கீழே அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பார்த்துட்டு என்ன இவன் டவலோட வரான் அப்படி சொல்லிட்டு ஐயோ ட்ரூ வேறு இருக்காளே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தன் பொண்டாட்டி இருக்கா வேறு ஒருத்தன் அப்படியே அவளோட வரானே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஷாக் ஆகி வேகமாக கிட்ட ஓடி வர ட்ரூனா மச்சி என்னடி புருஷனாது இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே சொல்லிட்டே பார்க்க டக்குன்னு பின்னாடி வந்து
தாங்கண்ணா கண்ணை பற்றி ஏய் பார்க்காத ஏய் டாங்கா கொஞ்சம் பார்த்துக்கிறேன்டா பொண்டாட்டி உன்னை சொல்ல விட மாட்டேன், நீ என்ன புருஷன்கிட்டே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறேன்டாங்கிற கொன்னே விடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஐயோ தாங்கண்ணா என்ன பண்ணுறீங்க, இருங்க விடுங்க பாவனா. ஐயோ என்னம்மா நீ இப்படி இருக்க, ஐயோ அதான் என் வயன்னு சொல்கிறது பார்த்தியா, புருஷனை நான் பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, கொன்னே விடுவேன், அவ்வளோதான் கொண்டுருவேன், என்னடி கொண்டுருவேன்னுட்டுருக்கேன். என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, என் பேபி கேட்க போகுது, தாங்கு அவளை ஃபஸ்ட்டு விட்றா, ஏய் ஏன்னா தங்கச்சிம்மா மரியாதை குறையுது. அப்புறம் என் பெஸ்டி ஐயோ அவள் கண்ணை பொத்திருக்கானே, கண்ணை திறந்தானா உன்னோட புருஷனை பார்த்துருவான் பரவாயில்லைனா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்து மரண மாதம் திரும்பி பார்த்துட்டு ஜங்குக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, கீழே இறங்கி வந்தடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவளை தொடச்சிட்டு அப்படியே நின்னவர் இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்காரு. மூஞ்சில் வந்து டவலை வச்சு தொடச்சிட்டு இருந்திருப்பாரு. லைக் எப்படின்னா ஒரு துண்டு கட்டிட்டு லைக் டவலை வந்து ஹிப்பை சுற்றி ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு டவல் வந்து தோளில் போட்ட மாதிரி வந்துட்டுருப்பாரு. ஸோ அந்த டவலை வச்சு ஃபேஸ் தொடச்ச மாதிரி அப்படியே சாய்ச்சி நின்றுட்டுருக்காரு. மரியாதையாக மேலே போய் ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னு இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஓடிடுறாரு. ஸோ இந்த சைடு நீங்கன்னா திரும்பி பார்த்து இப்போ விடலாம் அப்படின்னு ஒன்று அவன் வந்து அப்படியே வந்து கண்ணை வந்து எடுக்கிறாரு. எப்படின்னா தாயாங்க வந்து அவரோட ஐஸை ஹோல்ட் பண்ணி இப்படி மறைச்ச மாதிரி அப்படி வந்து நல்லா கொஞ்சம் பின்னாடி ஹோல் இழுத்துருப்பார் ட்ரூவை. ஸோ ட்ரூனா அப்படியே வந்து சைடாக நின்று பின்னாடி பெண்டான மாதிரி அவரோட ஜஸ்ட்டில் வந்து சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பா. ஸோ ஐஸை வந்து ஓப்பன் பண்ணோன்னா வேகமாக வந்து திரும்ப வந்து உங்ககிட்ட உட்காந்து லைக் உங்கள் மடியிலே ஏறி உட்காந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அழகாக இருக்காண்டி, இறங்கடி மயிறு என்னடி வயிற்றில் ஏறி உட்காந்துட்ருக்கேன், இறங்கி பிள்ளைக்கு ஏதாச்சும் இறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அழகாக இருக்காண்டி, முன்னாடியே இவன் தான் வந்து உன்னை மேரேஜ் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருந்துச்சு, நான் அவனை மேரேஜ் பண்ணியிருப்பேன், இந்த பார் ஒன்றுக்காகாதவன் இவனை வந்து எப்போ பார்த்தாலும் சாம்பார் மாதிரி பண்ணுறாண்டி, நீ ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டாண்டி, எனக்கு டார்க் ரொமான்ஸ் தான் பிடிக்கும், சாம்பார் மாதிரி பண்ணுறாண்டி. நீங்கள் ஒன்று பண்ணிங்க வந்து நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படியா வாயன்மா எனக்கு தெரியாத தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு வந்து டார்க் ரொமான்ஸ் சைக்காட்டிக் லவ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் காட்டி உங்களை சைக்கோவை மாற்றிடுறேன், இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கோங்கன்னு. இது நல்லா இருக்கேன்னு எனக்கு சும்மா சொன்னடி எனக்கு சாஃப்ட் ரொமான்ஸும் பிடிக்கும்னு. அப்படியே விஷயம் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. இந்த மாதிரி தான் வந்து ட்ரூ உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ நீங்களும் வந்து லைக் தாங்க வந்து உங்களை கேரி பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஜங்குக் தான் உங்களை ரொம்ப கேர் பண்ணுறது. இந்த மாதிரி தான் டேஸாக நல்ல ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 5 டே காட்டுறாங்க, உங்களுக்கு வந்து பேபி பிறந்திருக்கும், அது வந்து கேர்ள் பேபி தான். ஸோ அதுதான் நீங்கள் வந்து மடியில் வச்சு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. வீட்டில் யாருமே இல்லை, ஜங்குக்கும் நீங்களும் அப்புறம் பேபி மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்குன்னா நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்களா, உங்களுக்கு முன்னாடி உட்காந்து ஏதோ 10 நாள் பட்னி கிடந்தவன் பிரியாணி பொட்டணத்தை பார்க்குற மாதிரி உங்களே ஆடி வாயை பழுது பார்த்துட்ருக்காரு. என்ன ஜங்குக்கு உனக்கு பிரச்சனை, நானும் பார்த்துட்ருக்கேன், ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முன்னாடி உட்காந்து வாயை பழந்து இப்படி பார்த்துட்டே இருக்கேன், என்னடா உனக்கு ஆச்சு, என்னடா பிரச்சனை, ஏதாச்சும் சொல்லி தரடா, சொன்னாடா தெரியும்னு கேட்குறீங்க. என்னடி சொல்கிறது, ஒரு புள்ள பத்த புள்ள மாதிரியா இருக்கேன். ஜங்குக்கு நீ என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியுது, மரியாதையாக கிளம்பி வீட்டுக்கு போயிருந்தோன்னா, இப்போ இந்தாண்டா எனக்கு பேபி பிறந்திருக்கு, 1 வீக் கூட ஆகலடா, விட்டுறடா என்ன, எப்படியே விடுறது, இப்போ தான் பேபிக்கு ஒன்றுமே தெரியாது, வா ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டுருக்காரு. கொன்றுவேன் ஜங்குக்கா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் ஹாப்பியாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து 1 மந்த் ஆயிடுது, 1 மந்த் லைக் பேபி வந்து பிறந்து 1 மந்த் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து ஹாலிபல் சவுண்ட் கேட்குது, நீங்கள் போயிட்டு ஏன்டாவே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிருக்கீங்க, பார்த்தா ட்ரூ தான் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறோம். மச்சி திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நாயே வந்தவொடனே என்ன தண்ணி கேட்குறேன் ஓடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி லைக் நீங்கள் ட்ரூவை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஸோ பின்னாடியே வந்து எப்போ போல தாங்க வந்துடுறாரு, எங்கே போனால் நான் அட்டா பூச்சி மாதிரி ஒருத்தன் ஒட்டிகிட்டே வந்துடுறா சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூனா உள்ள போகிறான். பாரு தங்கச்சி இவளுக்கு வந்து மரியாதையே கிடையாது, ஒரு புருஷன் எப்படியா பேசுகிறது, என்ன பேசுறது, இவன் எப்படி நீ வந்து சாம்பாருங்கிற என் அண்ணனை பார்த்து 4 வாட்டி ஹனிமூன் போயிட்டு வந்துட்டீங்கடி, அதெல்லாம் சாம்பார் தான் விடு, ஹனிமூனு கூப்பிட்டு போயிட்டு வா பொண்டாட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படிங்கிறான், இவ்வளோ பேர் சாம்பாராக இருப்பான் அவன். ரைட்ரா என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிகிட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்ககிட்ட பேசாமல் அப்புறம் வந்து அவன்கிட்ட போய் பேசுறது, உங்ககிட்ட தானே நான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்து ட்ரூவை பார்த்து மறைச்சிட்டேன். என்னை பற்றி எதுவும் அவன்கிட்ட சொல்லலையே, உன்னை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லுவேன்னு. என்னடி சொன்னேன், அது தங்கச்சி அப்படி சொல்லிட்டு தேங்கன்னு அப்படி சையாயிட்டே வந்து மேலே ஜங்குக்கு பார்க்க போயிடுறது. என்ன தெரிய சொல்லி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ட்ரூ கிட்ட வேகமாக உட்காருறீங்க. அது மச்சி அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி எனக்கு கால் பண்ண தெரியுமா அப்படின்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா. ஸோ இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஜங்குக்கு லைக் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, என்ன நடக்க போதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பால்சம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதோட நினைச்சிருக்கீங்க, அம்மா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்து
உங்களோட பெஸ்டிக்கு தான் வந்து கால் பண்ணுறீங்க, லைக் ட்ரூக்கு தான். ட்ரூனா அட்டன் பண்ணிட்டு, ஏய் என்னடி எனக்கு கால் பண்ணியிருக்க, நீ ஃபஸ்ட் நைட்டு ஒன்று வச்சு அதுதான் நீ நர்வஸாக இருக்குண்ணா. சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ அப்படியே வந்து காலோட உள்ளே போ அப்படின்னு சொன்னோம். நீங்கள் வேறு கொஞ்சம் இன்னசென்ட் பிள்ளையா, உங்களுக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ வச்சு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ள காலில் வச்சு இது மாதிரி இடுப்பில் வந்து சொருகிட்டு அப்படியே வந்து பாதை கொண்டு போயிட்டுருப்பீங்க. மேலே போனால் அப்படியே அந்த ஜங்குக்கிட்ட வந்து உட்காந்து பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ட்ரூ கேட்டிருப்பா. ஸோ அதை தாண்டி சொன்னேன் அப்படிங்கிறாளா. ஏய் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னை பெஸ்ட்டின்னு நினச்சதுக்கு உண்டான என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்னா, இல்லடி அவன் ரொம்ப சாம்பார் மாதிரி பண்ணானா, அதான் நான் சொல்லிட்டேன். ஏன் அதுக்குன்னு சொல்லவா செய்வான், நீ என் கூட பேசாத தலைப்போ அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லடி அவன் எப்படி பண்ணுறான்னு தெரியுமா, ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ண மாட்டான். ஹனிமூனுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி வா நம்ம வெளியே சுற்றுறான்னு இழுத்துட்டே இருக்காண்டி, பைத்தியக்காரண்டி அவன். அதனால தான் அவன்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வச்சுட்டு சரி விடு, ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டேன், ஃப்ரெண்டா சரி பெஸ்ட்டியாக போய் தொலைஞ்சிட்டேன், பெஸ்ட்டியாக சரி சோல்மேட்டாக போய் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹாப்பியான லைக் ஹாப்பி லைஃப், டோட்டலி ஹாப்பி லைஃப். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப வருஷம் பெஸ்டி அண்டு ஒரு க்யூட்டான அண்ணன் அண்டு லவ்லியான ஹஸ்பண்ட், ரொமான்டிக்கான ஹஸ்பண்டோட உங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இல்லை பத்தாக்குறைக்கு உங்கள் மிஞ்சு உங்கள் பேபி பொண்ணு வேறு அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள், எல்லாமே நல்லா பண்ணுவாள். ஸோ அவளுக்கு செம்ம டேலண்ட் இருக்கும். அம்மான்னு உங்களை சுற்றி வந்துட்டு இருப்பாள். லைக் ஜங்கு கூட உங்ககிட்ட வர விளாத அளவுக்கு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருப்பாள். ஸோ இதோட வந்து முடிஞ்சிச்சு, ஹாப்பி எண்டிங். பை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை 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 பை.